வயா ஜோலார்பேட்டை காட்பாடி 15:30 நடைமேடை ஒன்று இன்று புறப்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோ. நம்ம சேலத்திலிருந்து அரக்கோணம் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெமோ ட்ரெயின் பற்றின ஒரு பதிவு தான். அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சேலம் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து அரக்கோணம் தொடர்வண்டி நிலையம் வரைக்கும் போகக்கூடிய மெமோ ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயணிகள் ரயில். இது வந்து எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க இருக்கிற எல்லா பெட்டிகளும் அன்ரிசர்வேஷனில் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் பயணம் செய்கிற அன்ரிசர்வேஷன் பெட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் வாங்கக்கூடிய டிக்கெட்டை விட இதில் வந்து டிக்கெட் விலை குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா நிறுத்தங்கள்லேயும் வந்து நின்று செல்கிற மாதிரி இருக்கும். அதான் நிறைய ஊரில் இருந்து மக்கள் ஏறி இறங்குவாங்க இல்லைங்களா, அதாவது டவுன் பஸ் மாதிரின்னு வச்சுக்கலாங்களே. எல்லா இடத்துலையும் நிறுத்தி மக்களை இறக்கி ஏற்றிட்டு போவாங்க. இது வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நிறுத்துவாங்க. ஆனால் இந்த மெமோ ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து நிறைய இடங்களில் நிறுத்தி போகிறதுனால நிறைய மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேலம் அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் இந்த மெமோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நிப்பாட்டி வச்சதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு முழுசாக தெரியல. ஆனால் இருந்தாலும் சிறிது காலத்துக்கு பின்னாடி இதை வந்து இப்போ மறுபடியும் வந்து இதனுடைய பயணத்தை வந்து துவங்கியிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு என்னமோ இது வந்து அந்த உத்தரப்பிரதேசில் அந்த ஏதோ ஒரு திருவிழா மகாமகமோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த நிறைய ரயிலை இங்கே நிறைய பகுதிகளில் இருந்து அங்கே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் செய்தித்தாள்களில் இதை படித்த ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், எது எப்படியோ இது கொஞ்ச நாளாக இந்த வழித்தடத்தில் இந்த வண்டி வந்து பயணம் செய்யாமல் இருந்தது. தற்பொழுது மீண்டும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து அரக்கோணத்துக்கு வந்து பயணிக்குது. அரக்கோணத்துலேருந்து சேலம் வருது. அதாவது இது வந்து சேலம்லேருந்து சரியாக மதியம் 3:30 மணி அளவில் சேலத்திலேருந்து கிளம்பிடுது. முக்கிய வழித்தடங்களான ஜோலார்பேட்டைக்கு 6:11, அதாவது 6:15 அங்கே போயிடுது. அதுக்கு அடுத்ததாக காட்பாடிக்கு வந்து 7:50, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி கிட்ட அங்கே போயிடுது. அதுக்கு அடுத்ததாக அரக்கோணத்துக்கு வந்து ஒரு 9:30 மணி, 9:16 அவங்க டைம் சார்ட் கொடுத்துருக்காங்க. 9:30க்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடும். ஆமாம், அதே மாதிரி இந்த வண்டியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பெட்டிகளும் அன்ரிசர்வேஷன், அதாவது ரிசர்வேஷனே இதில் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் எந்த பெட்டியில் வேணால் ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம். வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, அதே மாதிரி ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கும் இது வந்து பயனுள்ள ஒரு ட்ரெயினாக இருக்கும். இந்த ட்ரெயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பொம்மிடி வரைக்கும் பயணம் செஞ்சேன். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்பீடு வந்து போணுச்சு. அந்தளவுக்கு பயங்கர ஸ்பீடாக வந்து இந்த வண்டி இயக்குறாங்க. உண்மையாகவே அதாவது கொஞ்ச நாட்களாக இந்த வழித்தடத்தில் இல்லாமல் மீண்டும் இந்த ட்ரெயின் வந்து பயணத்துக்கு வந்து தயாராகி மக்களுக்கு விட்டுருக்குறாங்க. இதனால் உண்மையாலுமே நிறைய மக்கள், அதாவது சேலம் பகுதியிலேருந்து அந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த பகுதி நிறைய மக்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்றது ஒரு அருமையான ஒரு நல்ல தகவல் தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. அப்படியே மறக்காத உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பெட்டியில் தெரிவிச்சுட்டு போங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.